ஆசிரியர் வாழ்க்கை குறிப்பு பக்கம் 21. ஷேக் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு பார்வை. அவங்கள பற்றி விரிவாக பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் எழுதப்பட்டிருக்குது. அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது, அவங்களுடைய கல்வி என்ன, அவங்க தேவால் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கிறது எவ்வளோ காலத்தை செலவழித்தாங்க, அதில் அவங்க எதிர்கொண்ட சோதனைகள் என்ன, அவங்க செய்த தியாகங்கள் என்ன, அவங்களுடைய மாணவர்கள் யார் யார், அவங்களுடைய ஆசிரியர்கள் யார் யார், இப்படி விரிவாக நிறைய உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நாம் சுருக்கமாக அவங்களை பற்றி தெரிஞ்சுக்க இந்த பகுதியில் பார்க்க இருக்கிறோம். அவங்களுடைய பெயரையும் அவங்களுடைய பிறப்பை பற்றி முதல் விஷயம் தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய பொதுவாக அவங்களை பற்றி நாம் பேசுகிறோன்னா அல் இமாம்னு சொல்லுவோம். அல் இமாம் என்று சொன்னால் கல்வியால், மார்க்க கல்வியால் தலைவராக இருக்கிறவர். அதாவது மார்க்க கல்வியில் ஒரு முன்னோடியாக பல துறை மார்க்க விஷயங்களை பற்றி பல விஷயங்களில் ஃபத்வா அளிக்கக்கூடிய அளவுக்கு, தீர்ப்பளிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய கல்விமானத்தை இமாம்னு சொல்லுவோம். இந்த வார்த்தையை நம்ம வேற ஒருத்தர் கூட சொல்லுவோம். யாருக்கு? இமாம். தொழுகையில் நமக்கு வழி நடத்தக்கூடிய ஒருத்தரை இமாம்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டால், நமக்கு முன்னாடி அவர் இருக்கிறார், அவருக்கு பின்னாடி நின்று தொழுகிறோம். அமாம அப்படின்னு சொன்ன என்ன? முன்னாடின்னு அர்த்தம். ஹல்ஃபனா பின்னாடி. நமக்கு முன்னாடி இருந்து ஒருத்தர் வழி நடத்துகிறவர் இல்லையா, அந்த தொழுகைக்கு அவர் இமாம், அதாவது தலைவர் அவர். அப்போது அவர் தொழுகைக்கு நம்மை வழி நடத்துறதுனால அவரை இமாம்னு சொல்கிறோம். மார்க்க விஷயங்களில் வழி நடத்தக்கூடிய அளவிற்கு கல்வியால் தகுதியுள்ள ஒருத்தரை, உயர்ந்த கல்வி, நீண்ட கால கல்வி, வயதாலும் சில நேரத்தில் மூத்தவங்களாக இருப்பாங்க, அவங்க சிலர் இளையவங்களாக இருந்தாலும் இமாம்ங்கிற அந்தஸ்துக்கு உயர்வாங்க. அது ரொம்ப அரிதானது. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா போன்றவங்க சின்னிய வயதிலேயே இமாமுடைய அந்தஸ்துக்கு வந்தவங்க. ஏன்னா அவ்வளோ பலதரப்பட்ட மார்க்க கல்வியின் பல வகைகளை நல்ல ஆழமாக கல்வியை அடைஞ்சவங்களாக இருந்தாங்க. ஆனால் இன்று நாம் சிறிய வயதில் உள்ளவங்களை இமாம்னு சொல்ல மாட்டோம். தொழுகைக்கு வேணால் அவர் இமாம்னு சொல்லலாம். அதனால தான் பள்ளிவாசல் உள்ள ஒரு தொழுகை நடத்துகிற இமாம், பள்ளிவாசல் இமாம்னு சொன்னால் பள்ளிவாசல் இமாம் அவர், அதாவது தொழுகைக்கு இமாம் அவர். ஆனால் மார்க்க கல்வியால் பெரிய இமாம்னு சொல்ல மாட்டோம். இப்போ நாம் இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி, இமாம் மாலிக், இமாம் அஹமது ரம்பல், இமாம் புகாரி கேள்விப்படுறோம் இல்லையா? இந்த பெயர்களில் இமாம் 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 சொல்கிறேன் என்ன அர்த்தம்? இமாம் அபு ஹனீஃபா, இமாம் ஷாஃபி போன்றவங்க ஒரு குறிப்பிட்ட நாம் சொல்லக்கூடிய இந்த ஆழமான கல்வியில், விசாலமான கல்வியோடு மதுஹப் அவங்களை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு, பின்னாடி அவங்களுடைய தீர்ப்புகள் ஃபத்வாக்களை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு மக்கள் பெரும் திரள் அவங்களுடைய கல்வியால் பயனடைஞ்சாங்க. அதனால தான் அவங்களை இமாம்னு சொல்கிறோம். அதே மாதிரி இமாம் புகாரி ஹதீஸ் துறையில் இன்றைக்கி சஹீஹுல் புகாரி தான் குர்ஆனுக்கு அடுத்து மிகச்சிறந்த புத்தகம் இந்த பூமியிலேயே. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அவனுடைய குர்ஆனுக்கு அடுத்து மிகச்சிறந்த புத்தகம். சஹீஹான ஆதாரப்பூர்வ ஹதீஸுகளை ரொம்ப கஷ்டப்பட்டு தொகுத்து கொடுத்ததில் முதலிடத்தில் இருக்கக்கூடியவங்க யார்? இமாம் புகாரி. அப்போ அந்த துறையில் அவங்க இமாம். சரியா? அந்த மாதிரி இமாம் சொன்னால் ஒரு கண்ணியமிக்க மிக முக்கியமான வார்த்தை. அதே மாதிரி அல் முஜத்தித், அதை மார்க்கத்திற்கு புத்துயிர் கொடுத்தவர், மறுமலர்ச்சி ஏற்படுத்தி, அதாவது மக்களிடம் மார்க்கம் இல்லாத ஒரு சூழல் உருவாகி மக்களெல்லாம் மார்க்கத்தை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய காலத்தில் ஷிர்க்கும் குஃப்ரும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய போக்கும், மார்க்கம் இல்லாததையெல்லாம் மார்க்கமாக நம்பிக்கிட்டு பிதஅத் செய்யக்கூடிய போக்கும் ரொம்ப மலிஞ்சு பெருகி, யாரை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் அப்படிப்பட்ட மக்கள் தான் அதிகமாக இருக்கிற ஒரு காலத்தில் அல்லாஹ் ஒருவரை அனுப்பி அவர் மூலமாக மார்க்கத்தை பரவ வைத்து, அவர் ரொம்ப மார்க்கத்தை தெளிவாக எடுத்து சொல்லி, அல்லாஹ்வுடைய கருணையால் அந்த மார்க்கம் அவரை கொண்டு பரப்பப்பட்டு உயிர் கொடுக்கப்படுதுன்னு வைங்க. அப்படி உயிர் கொடுப்பதற்கு அல்லாஹ் ஒவ்வொரு 100 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த உம்மத்தில் ஒருத்தரை அனுப்புவான்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது. இந்த ஆசிரியர் வாழ்க்கை குறிப்புடைய கடைசி பகுதியில், அதாவது பக்கம் 30வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஹதீஸை கொடுத்துருக்குறாங்க. இன்னல்லாஹ யப்அஸு லிஹாதிஹில் உம்மதி அலா ரஅஸி குல்லி மிஅதி ஸனத்தின் மயுஜத்திது லஹா தீனஹா. நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு நூற்றாண்டின் இறுதியிலும், அதாவது நூற்றாண்டின் இறுதினா இன்னொரு நூற்றாண்டுடைய தலைப்பகுதி ஆரம்பத்தில் இருக்கலாம், அல்லது ஒரு 100 வருஷம் முடியக்கூடிய கடைசியாகவும் இருக்கலாம். அப்படி ஒவ்வொரு 100 வருஷத்துக்கு ஒருக்கா
தன்னுடைய மார்க்கத்திற்கு மறுமலர்ச்சி அளிக்கக்கூடிய ஒருவரை, அதாவது மார்க்கம் ரொம்ப செத்துப்போன நிலையாக தெரியும், மார்க்கம் இல்லாத மக்கள் தான் இருப்பாங்க, அப்படிப்பட்ட நேரத்தில் ஒருவரை இந்த சமுதாயத்தில் தோன்ற செய்கிறான். எதுக்குன்னா மறுமலர்ச்சிக்காக. இதை தான் தஜ்தீதுன்னு சொல்லுவாங்க. தஜ்தீதுனா மறுமலர்ச்சி கொடுக்கறது, புத்துயிர் கொடுக்கறது. இப்படி தஜ்தீது செய்யக்கூடிய ஒருவரை அல்லாஹ் அனுப்புறாங்கல்ல, அவரை தான் முஜத்தித் அப்படின்னு சொல்லுவாங்க. முஜத்தித்னா புத்துயிர் கொடுத்து. அவர் யாருங்கிறது அவருடைய பணிகள் நிறைவடையக்கூடிய அந்த காலகட்டத்தில், அந்த நெருக்கத்தில் அவருடைய பணியால் ஏற்பட்ட தாக்கம் இந்த உம்மத்தில் எவ்வளோ பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தியிருக்குங்கிறதெல்லாம் பார்த்து உலமாக்கள் சொல்லுவாங்க, இந்த நூற்றாண்டுடைய முஜத்தித் இவராக தான் இருக்கணும் அப்படின்னு. அதாவது தஜ்தீத் செய்திருக்கார், உயிர் கொடுத்துருக்கிறார், எவ்வளோ பெரிய மறுமலர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உலமாக்களில் கல்வி உள்ள பெரிய உலமாக்கள் இமாம்கள் சொல்லுவாங்க, இவர் ஒரு முஜத்தித் அப்படி. இந்த மாதிரி ஒவ்வொரு 100 வருஷத்துக்கும் முஜத்திதுகளை லிஸ்ட் எடுக்கிறதுல உண்டு. உலமாக்கள் அந்த மாதிரி சிலரை சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அதில் 18ஆம் நூற்றாண்டுடைய முஜத்தித் அப்படின்னா இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாபை சொல்லுவாங்க ரஹிமஹுல்லா. ஏன்னா அவங்களால மிகப்பெரிய மாற்றம் இந்த பூமியில் தௌஹீதுடைய வளர்ச்சி, ஷிர்க்கும் குஃப்ருக்கும் பிதஅத்துக்கும் மிகப்பெரிய மரண அடி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் அவங்க பிறந்த நாடு, இன்றைக்கி நம்ம சவுதி அரேபியான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நாடு தான் நஜ்த் அப்படிங்கிற பகுதியில் தான் அவங்க பிறந்தாங்க. அந்த நஜ்த் பகுதி அவங்க பிறக்கும் காலகட்டத்தில் அப்படியே ஜாகிலியா காலம் போல மக்கள் பல ஷிர்க்லையும் குஃப்ர்லையும் பிதஅத்துலையும் விழுந்து கிடந்தாங்க. எந்த அளவுக்குன்னா மரத்தை தவாப் செய்வாங்க, தர்காக்கள் மலிஞ்சு கிடந்துச்சு, கபறுகளில் போய் விழுந்து விழுந்து துவா கேட்பாங்க, சஜிதாக்கள் செய்வாங்க, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலிடுவாங்க. இப்படி அந்த நஜ்து பகுதி ஒரு ஜாஹிலியா காலத்தில் இருந்தது போன்ற ஒரு நிலைமைக்கு மாறிடுச்சு. முஸ்லீம்கள் தான், முஸ்லீம்களாக இருந்தவங்க தான் அதெல்லாம் செய்தாங்க. முஸ்லீம்களாக இருந்துக்கிட்டே அப்படி பண்ணுறத காலம் எவ்வளோ மோசமான காலமாக இருக்கும். ஏன்னா காஃபிர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்களுக்கு கையில் அல்லாஹ்வுடைய வேதம் இல்லை, நபியை யாருன்னு தெரியாது அப்படிங்கிற நிலைமை இருக்கும். ஆனால் தொழுறவங்களும் இருப்பாங்க, ஆனால் அவங்களே மிகப்பெரிய ஷிர்க்கும் செய்வாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும்? அப்போ அல்லாஹ் ஒரு பக்கம் வணங்குறதோட இன்னொரு பக்கம் இப்படியும் குர்ஆனை ஓதவும் செய்வாங்க, ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறாதான் எல்லாமே செய்வாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும்? அதுலேயும் ரொம்ப மோசமானது, அல்லாஹ்வே இபாச்சையை தான் அல்லாஹ் படைச்சிருக்கான்னு இருந்தும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களில் மூழ்கி கிடக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும்? அதுவும் முஸ்லீம்களே இப்படி இருக்கிறாங்கன்னா எப்படி இருக்கும்? இப்படி ஒரு காலத்தில் அவங்க பிறந்தாங்க. அந்த நஜ்து பகுதி சவுதி அரேபியாவில் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அவங்களுடைய பெயர் முஹம்மது, அவங்களுடைய தந்தை பெயர் அப்துல் வஹாப். அதனால தான் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் என்று சொல்கிறோம். அவங்களுடைய பாட்டனார், அதாவது அவங்களுடைய தந்தையுடைய தந்தை அப்துல் வஹாபுடைய தந்தையுடைய பேர் சுலைமான். ஆகவே தான் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் இப்னு சுலைமான். அவங்க பிறந்த குலம் தமீம் குலம். தமீம் அப்படிங்கிற ஒருத்தருடைய வம்சத்தில் வந்து ஒரு பெரிய ஃபேமிலி வந்ததுனால அந்த தமீம் குலத்தில், அதாவது அந்த குடும்பத்தில் பிறந்தாங்க. ஆகவே அத்தமீமி என்று சொல்லுவாங்க. அதாவது அவங்கள வந்து அத்தமீமின்னு சொன்னால் அது தமீம் குலத்திலேருந்து வந்தவர், அந்த வகைராலேருந்து வந்தவர் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா ஹிஜ்ரி 1115 பிறந்தாங்க. இப்போ நம்ம கணக்குப்படி கிபி போடுறோம் இல்லையா, கிபி என்ன 2026. நான் அந்த கணக்குப்படி பின்னாடி போய் பார்த்தா அவங்க பிறந்த ஹிஜ்ரி 1115ங்கிறது கிபி 1703. இப்போ நம்ம 2026 இருக்கிறோம், அவங்க 1703 பிறந்தாங்க. அப்போ அவங்க எங்கே பிறந்தாங்கன்னா ரியாத் அப்படிங்கிற ஒரு நகரம் இப்போவும் இருக்குது. அந்த ரியாத் அதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு தலைநகரம். அந்த நகரத்திலிருந்து வடமேற்கு திசையில் சுமார் 45 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய அல் உஐனா அப்படிங்கிற ஒரு கிராமம், ஒரு சின்ன கிராமம். சரியா? அங்கே தான் அவங்க பிறந்தாங்க. அவங்களுடைய குடும்பத்தை அல் முஷ்ரிஃப் அப்படிங்கிற குடும்பம், அதாவது அவங்களுடைய குலம் வந்து தமீம் குலம், அவங்களுடைய குடும்பத்தை அல் முஷ்ரிஃப் குடும்பம்னு சொல்லப்படும். அப்போ அந்த குடும்பத்தில் தான் இமாம் முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா பிறந்தாங்க.